வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகுது OnePlus Nord 2 ஓட கேமிங் Dimensity 1200. ஆல்ரெடி 2 ஃபோன்ஸ் பார்த்தாச்சு. நம்ம ஓப்போ Reno 6 Pro பார்த்தாச்சு. அப்புறம் இது அடுத்தது மண்டே வரப்போகுது, போக்கோ F3 GT வருது. இது வந்து ஏஐன்னு போட்டிருக்கு, ஆனால் கேமிங்க்கும் ஏஐக்கும் என்ன சம்மந்தம் தெரில. மற்றலாம் இருக்கும், டிஸ்பிளே கேமரா அதெல்லாம் இருக்கும். கேமிங்க்கு தெரியல. லான்ச் ஈவெண்ட்ல ஏதோ ஃபில்டர்ஸ்லாம், கேமிங் ஃபில்டர்ஸ் அப்படி இப்படின்னு ஏதோ போட்டுருந்துச்சு கேம் இதில். அதுக்கும் ஏஐக்கு என்ன சம்பந்தம் தெரியாது. 12GB நம்மகிட்டே இருக்கிறது வந்து டாப் எண்ட் வெர்ஷன். ஆமாம், ஸ்டார்டிங் எவ்வளோ 6GB ஸ்டார்டிங்கில் இருக்கு. ஆமாம், 6/128 இருக்குது, 28க்கு 30க்கு வந்து 8/128 இருக்குது. இது வந்து 12 35,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. தெரியல, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் 12/256 இருக்குல்ல, இருக்கு. இது வந்து 12GB 256GB. கிளாக் ஸ்பீட் அதே தான், அப் டு 3 GHz கிளாக் ஸ்பீடில் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. அதனால் வந்து 6 nm. ஃபுல் HD ப்ளஸ் AMOLED ஸ்க்ரீன் இருக்குது. ஆனால் 90 Hz. போக்கோவில் வந்து 120 Hz. அப்போ அவங்க சின்ன ஒரு அப்கிரேட் இது அட்வான்டேஜ். ஆனால் ஓப்போ ரெனோலையும் 90 Hz தான். 90 Hz தான். ஆமாம், இதுல மோஸ்ட்லி சேம் பேனல் தான் யூஸ் பண்ண போவாங்க, ஒரே கம்பெனி தானே. ஆனா இதுல கொஞ்சம் ஸ்லைட்டா எக்ஸ்ட்ரா கர்வ்டு இந்த மாதிரி இருந்துச்சு. ரைட். இதுல வந்து கொஞ்சம் ஃபிளாட் ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. எங்க 810. ஓ, இதோட பெட்டரா? Reno 6 Pro ஓட பெட்டர். போக்கோ F3 GT கீழ இருக்கு. ஏன்னா 8GB கூட இருக்கலாம். அது வந்து 8GB வெர்ஷன். ஏன்னா 12GB கிடையாது போக்கோ F3 GT ல. ஓகே. அவங்க மேக்ஸிமமே 30,000 அரௌண்ட் 30,000 ரேஞ்சில் தான் இருக்கு. ஈவென்ட்ஸ் வரும், ப்ராசஸ் மட்டும்ல, மற்ற எல்லாமே பார்ப்பாங்களே. ஓகே, அதனால கொஞ்சம் லெக் அப் இருக்கு. ஓகே, ஆனாலும் 9R 870 தான் பெட்டர். ப்ராசஸிங் 870 தான் பெட்டர். ஆமாம், கண்டிப்பாக 870. இது எல்லாமே 870. இதில் வந்து ஆனால் இது மட்டும் X1 Max மட்டும் 970 டாப்பில் இருக்குது. அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. X1 Max மட்டும் ஏதோ டாப்பில் இருக்குது. என்ன எல்லா பெஞ்ச் மார்க்ஸும் 12GB. அது 12GB இல்லை? ஆமாம், அது வேறு இருக்குது. கரெக்ட். இதில் வந்து கொஞ்சம் கீழே இருக்கு. மல்டிகோரில் கீழே இருக்குது. ஓ, அது மேபி அந்த எக்ஸ்டெண்டட் கூலிங். போக்கோ F3க்கு நல்லா கூலிங்லாம் இருக்குல்ல. என்ன கூலிங் இருந்தா கூலிங், வேப்பர் சேம்பர் அந்த மாதிரி கிராஃபைட், கார்பன், ஆக்சிஜன் எல்லாமே கூலிங் இருக்கு. தெரியல, இதுல வந்து கூலிங் எதுவுமே மென்ஷன் பண்ணல அவங்க. அடுத்தது வந்து Antutu. இதுல ஸ்லைட்டா பெட்டரா இருக்கு. ஆல்மோஸ்ட் 5,40,000. இது வந்து 5,34,000. ஆனா Reno 6 வந்து பெட்டரா இருக்குல்ல, கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆமா, ஓகே. 6 Pro வந்து பெட்டரா இருக்கு. ஆனா அது 12GB இல்ல? அதுவும் 12GB, இதுவும் 12GB. ஆமா, அப்போ அதான் சொல்றேன்ல, பெட்டரா இருக்குல்ல. தெரியல பெட்டரா இருக்கு அப்படின்ட்டு. சரி, கேமிங் பாத்துருவோம். இங்க வந்து கேமிங் கூலிங் எதுவும் இல்ல, மெக்கானிசம் எதுவும் இல்ல. லான்ச் ஈவென்ட்ல வந்து கூலிங் இருக்கும், ஆனா மென்ஷன் பண்ணல, செப்பரேட்டா மென்ஷன் பண்ணல. கண்டிப்பா கூலிங் இருக்கணும், ஆனா என்ன கூலிங், எந்த மெத்தட்லாம் அதெல்லாம் பாப்போம். ஹீட் ஆகுதா என்ன ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிரால் ஸ்டார்ஸ். அவங்க வந்து லான்ச் ஈவென்ட்லயே அதான் காமிச்சாங்க 90 Hz சப்போர்ட் அஃபிஷியலா இருக்கு அப்படின்னு. 90 Hz வருதான் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதுலேயே பில்டின் இதெல்லாம் இருக்குல்ல, FPS மீட்டர்லாம். ஆமாம், ஆன் பண்ணி வைக்கலாம். டெம்பரேச்சர் எவ்வளோ காட்டுது? இதில் காட்டுது 33, 35. ஓகே, பேட்டரி லெவல் 95 லெவல் 95% இருக்கு. ஏசி ரூம் சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் பயங்கரமாக இருக்கு, ரொம்ப லவுடாக இருக்கு. எவ்வளோ 86 FPS வருது. ஆமாம், என்ன பண்ணணும், எப்படி கேம் ஆடுறதுன்னு சொல்லி கேட்க. ஓகே, இல்லை அது 89, எக்ஸாக்டாக 90 வரல.
இதெல்லாம் ஹை கிராஃபிக்ஸ்லாம் இருக்கா இந்த கேம்லலாம்? கிராஃபிக்ஸ்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். மியூசிக் இருக்கு, அக்கௌண்ட் இருக்கு, அவ்வளோதான். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. கண்ட்ரோல்ஸ் பண்ணுறேன். ஓகே, சும்மா டெஸ்ட்டுக்கு தான் பண்ணுச்சு. ஹீட்டிங் எதுவும் தெரியலையே ஒன்றும். இல்லை ரொம்ப சின்ன கேம் தான். 36 37 ஆயிருக்கு அவ்வளோதான். ஓகே. சார்ஜ் ஒன்றும் இதுவாகலை. 1% போச்சு. 95 இருந்து 94 ஆயிடுச்சு இப்போ. சும்மா டெஸ்ட்டுக்கு தான். அடுத்த கேம் பேட்டில் கிரவுண்ட் பார்க்கலாம். திருப்பியுமா? கிராஃபிக்ஸ் நான் மேக்ஸில் தான் போட்டிருக்கேன். இப்போ செக் பண்ணலாம். அல்ட்ரா HDR. ஆமாம், HDR அல்ட்ரா. அப்புறம் இது எஃபெக்ட்ஸ். ஓ ஆமாம்ல, கிராஃபிக்ஸ் எங்கே இருக்கும்? அதிலே தான் இருக்கும். இன்னும் இல்லையா? காணும். எஃபெக்ட் செட்டிங்ஸ். இது டேமேஜ் எப்படி? இது மட்டும் தான் இருக்கு, இது இல்லை. அவ்வளோதான். சரி, பார்க்கலாம். அரீனாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. 40 FPS தான் வருதா? 40 தான் வருது. ஆமாம். 55%. Team match, let's go. 100% போக மாட்டேங்களா? CPU தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு யூசேஜ். I need consumables. The blue team has scored for the first time. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அது கொஞ்சம் இந்த பாயிண்ட்ஸ் மேல இதுவா இருக்கு. இது பண்ண முடியுமா? கொஞ்சம் கீழ வைக்க முடியுமா? எது? அந்த மேல வைக்கறாங்க. இல்ல அது மூவ் பண்ண கூட மூவ் பண்ண முடியாதா? மூவ் பண்ணலாமா? மூவ் பண்ணலாம். ஓகே. இங்க வைக்கலாம். பாயிண்ட்ஸும் பார்க்கலாம். யாரு? அடப்பாவி. அங்கேருந்து ஹெட் மட்டும் பார்த்துட்டு சுற்றுறோம் பாரு. ஐயோ, என்ன வேற லெவல் பிளேயர்ஸ். என்னால் ஒன்றுமே சுடவே முடியல. ஐயோ, வந்துகிட்டே இருக்கானுங்க. அசால்ட்டா சொல்றாங்க. Get in the car. Get in the car. Enemy down. I need consumables. ஐயோ, மேல இருக்காங்க. அது என் டீம்மேட் இல்லை. ஓகே. Reloading. ஏய், Expired. ஓகே. நெக் டு நெக்கா போயிட்டு இருக்கு பயங்கரமா. ஆமா. எங்க சொல்றீங்க? ஐயோ, பின்னாடி என்ன சொல்றாங்க? அச்சோ, செத்துட்டேன். செமையா போயிட்டு இருக்கு. நான் சும்மா பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், வாய்ஸ் காம்ஸ் ஆனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, ஏதோ ஃப்ளூக்கில் ஏதோ 3 பேர் கொண்டுட்டேன். யாரோ பேசிட்டே இருக்காங்க. அதை ஆஃப் பண்ணுங்க. அதான் செத்துட்டேன். அதான் 24 22. ஐயோ, டேய் பின்னாடி போய் பாடுறா. என் டீம்மேட் என்ன பார்த்துட்டு சொல்கிறான் பாரு.
Expired. பார்க்கவே இல்லை. பின்னாடியே நீங்க ஐயோ சுத்தம். சே இன்னும் கொஞ்சம் தான் டக்குன்னு 31-25 மாறிடும் ஸ்கோரு. ஷூட் பண்ணாங்க. வந்துட்டேன். Clear. ஓகே 32. யாராவது வாங்க ப்ளீஸ். அவ்வளோதான் பாடா. 41 42. ஓ பின்னாடி 39 40 40. 40. பின்னாடி அவ்வளோ ஹீட் ஆகல. ஓகே பேட்டரி பேட்டரி 92 94 இருந்துச்சு 2%. 2% கம்மியாச்சு. ஓகே சிஓடி சிவடி அதான் 40-50லே இருந்துச்சுல்ல ரிஃப்ரெஷ் ரேட்டு. இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 60. அது மெனுவில் காமிக்கும். ஓகே செட்டிங்ஸ் வெரி ஹை. மேக்ஸ் போட முடியாது. ஏதாவது வெரி ஹையாக இது போடலாம். வெரி ஹை போடலாம். பேக் டால் ஆன் பண்ண ஆன்டி எலிசிங் ஆன் பண்ணலாம். வாட்டர் ஓகே சரி ஆன்டி எலிசிங் ஆன் பண்ணிக்கலாம். அதான் செட்டிங்ஸ் மேக்ஸிமமில் இருக்கு. இவ்வளோ நேரமா இப்போ? ஐயோ இந்த பெரிய மாப்பா இந்த மேப்பா 60 FPS தான் மேக்ஸிமம். இல்லை இதில் 90 FPS மோட் இல்லையே. அவன் இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணலை. ஆமாம் ஆனால் வருது 58 வருது. ஸ்மூத்தாக இருக்குது. இதில் CPU GPUலாம் 60க்கு மேலே போகுது. 60 63 64 GPU. அது என் டீம்மேட்டு யாரோ ஒருத்தன் ஸ்னைப்லாம் பண்ணுறான். டீம்மேட்டு என்னமே காணோம். Enemy down. யாரா ஸ்னைப்லாம் பண்ணுறேன். ஐயோ Deployment. Hunter-killer drone on standby. Reloading. Hunter-killer drone deployed. Target's inside. UAV online. அப்படியே நிற்கிறான். பாட்டாக இருக்கு நிறையா. Predator missile இந்த on மாதிரி standby. உலகத்தெல்லாம் பாட்டு. Predator missile inbound. எல்லாரும் அடிச்சிருக்குமா? Back up. அடிச்சிருச்சு ஆனால் செத்துருப்பாங்க. 12 3 3 ஆமாம் 4 முன்னாடி வந்துட்டான். பாட் மாதிரி தான் இருக்கு நிறையா. இருக்கலாம் ஆனால் பாட்லாம் ஸ்னைப்பர் யூஸ் பண்ண மாட்டாங்க. Standing என் முன்னாடி வந்து ஸ்னைப்பர் தெரியாதவனா இருக்கு, யூஸ் பண்ண தெரியாதவங்க. ஆமாம் இருக்கலாம். online. ஹலோ Enemy contact. ஹலோ ஐயோ நானே லோட் பண்ணிட்டேன். சை Enemy down. அவ்வளோ. யாரு அவன்? ஸ்னைப்பர் தானே? இல்லை இல்லை அவன் ஸ்னைப்பர் இல்லை வேற யாரும். சார்ஜ் 40 இன்னும் நிறைய இருக்கு. இதே தான் இருக்கு. அதுதானே 41 சார்ஜ் 90 ஆயிடுச்சு. 2% கம்மியாயிடுச்சு. ஓகே நம்ம ஏசியில் ஆடுறோம் நம்ம, ஆனால் வைஃபைல ஆடுறோம். இன்னும் டேட்டாவில் ஆடினா இன்னும் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே டைமில் சார்ஜும் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக ஏறிடும். ஓகே அடுத்து பெருசு இருக்கிறதுலே ஹீட் ஆக வேண்டிய கேம், ஹீட் ஆக வர கேம் ஸ்டார்ட். கென்ஷின் இம்பேக்ட் இப்போ ஒரு பெரிய அப்டேட் வந்துருச்சுல்ல. ஆமாம் 2.0 ஃபுல்லாக கேம் மாற்றிட்டாங்க. எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் ஏதோ டிஃப்ரென்ஸ் பார்க்கல. சரி ஏதாவது புதுசாக ஏதாவது கேரக்டர்ஸ் வந்திருக்கான்னு பார்ப்போம். நம்ம அன்லாக் பண்ணோம்ல. ஆனால் அதை நம்ம பண்ணோம், அதனால ஒன்றும் பண்ணலன்னு நினைக்கிறேன்.
இதில் வந்து மானிட்டர் போடலாம். 30யா? 30 கூட வரல. செட்டிங்ஸ் பார்க்கலாம். ஹையஸ்ட் இல்லையா? ஹையஸ்ட் ஹை 60 FPS மாற்றலாம். ஓகே, இப்போ வருது. அது 30 FPS லாக்ல இருந்தது, அதனால அப்போ செம்ம டிஃப்ரென்ஸ் வருது 54K. அப்போ செம்மையாக இருக்குது. மேக்ஸ் கிராஃபிக்ஸில் கேரக்டர் எதாவது வந்துருக்கா? வேற தெரியலையா? அன்லாக் பண்ணலான்னு லாஸ்ட்டாக இங்கே தான் நான் இதை அடித்தேன். நான் சேவ் பண்ணல அதுக்கப்புறம். வேற எங்கேயாவது பறந்து போட்டான். ஏய், என்ன ஹவர்ஸ் நிறையா இருக்குது போட்டுருக்குது. இருக்குது, ஆனால் நமக்கு என்ன யூஸ் பண்ணுறதுன்னு தெரில கிளியராக. இவன்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இவன் தான் கொஞ்சம் ஷீல்டு இருக்குன்னு என் கையில். CPU பாருங்க, யூசேஜ் பாருங்க. 90-70யா? ஓப்பன் வேர்ல்டாக இருக்கும்போது சிபிக்கு நல்ல லோடு வரும். வரணும். ஐயோ, 2 பேர். எப்பவுமே இந்த கேம்லலாம் வந்து ஒருத்தனை ஃபோக்கஸ் பண்ணிட்டா இன்னொருத்தன் வந்து பின்னாடி தான் நிற்பான். இங்கேருந்து யாரும் அடிக்கிறாங்க. ஏதாவது மேலேருந்து யாரோ அடிக்கிறாங்க. அதுதான். கேரட்டை மாற்றலாம், அடிக்கலாம். லாக் ஆகுது. அந்த ஷட் ஆயிடுச்சு. ஆமாம், ஹவர்ஸ் நிறையா இருக்கு போட்டுருக்கு. ஓகே, அவ்வளோதானா? ஃபோன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அவுட் சைடெலாம். ஆஹா நல்லா ஹீட் ஆகுது. கிளாஸ் பேக் வேறு. ஆமாம், ஆனால் ஃப்ரேம் மெட்டல் கிடையாது, பிளாஸ்டிக் ஃப்ரேம். ஓகே, டெம்பரேச்சர் பார்க்கலாமா? 44, 47. 47 மேக்ஸிமம். பின்னாடி வேறு லெவலு. பின்னாடி எவ்வளோ இல்லை, 45, 47, 46. பேக்கில் வருது டிஃப்ரென்ஸ் தெரியுது. 46, 47. அதுதான் மேக்ஸிமம். கையில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. CPU 2ஓட பெஞ்ச்மார்க்ஸ் அண்ட் கேமிங் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக ஹீட் ஆகும். இதில் நாங்கள் வைஃபைல தான் ஆடிருக்கோம். இதில் ஆடினா 4G, அதில் ஆடினா வந்து அவுட்டோர்ஸில் கண்டிப்பாக ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கேமிங்காக இல்லை, மெயினாக வந்து இது இந்த கேமராக்காக, அதுக்காக தான் இந்த ஃபோனு. ஸோ கேமிங்காக வந்து மண்டே இன்னொரு வீடியோ வருது, போக்கோ F3 GT வீடியோ, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் சியோச்சன், ஐயப்பன், மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுவீங்க.